தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திர ஜோடியா வலம் வரவங்க தான் சூர்யா ஜோதிகா தம்பதி. கதாநாயகன் கதாநாயகியா ஆரம்பிச்சு 2D என்டர்டெயின்மெண்ட் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காங்க அந்த தம்பதி. இந்த நிலையில தான் சூர்யா ஜோதிகா தம்பதியோட மகள் தியாவும் திரைத்துறையில காலடி எடுத்து வச்சிருக்காங்க. லீடிங் லைட்ஸ் தி அன்டோல்டு ஸ்டோரிஸ் ஆஃப் விமன் பிஹைண்ட் த சீன்ஸ்ங்கிற ஒரு ஆவணப்படத்தை இயக்கி இருக்காங்க தியா சூர்யா. இந்த படம் 3 விமன் கேஃபர்ஸை ஆவணப்படுத்தி இருந்துச்சு. அதாவது திரையுலகில் சினிமாட்டோகிராஃபிக்கு அடுத்ததா ஒளிப்பதிவு டிபார்ட்மெண்ட்ல லைட் செட்டிங்ஸை கரியரா செட் பண்ண 3 பெண்களோட வாழ்க்கையை பேசுற படம் தான் இது. 75% ஆண்கள் இந்த வேலையில கோலச்ச பெண்கள் இந்த துறையில சர்வைவாக என்னெல்லாம் சிக்கல்களை சந்திக்கிறாங்கிறது பத்தி பேசுது இந்த படம். திரையுலகில் பெண்கள் கேஃபரா முடியுமாங்கிற சந்தேக பார்வையை உடைச்சு முன்னேறி இருந்தாலும் இந்த வேலையோட ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க சந்திச்ச ஸ்ட்ரகிள்ஸை லீடிங் லைட்ஸ் காட்சிப்படுத்தி இருந்துச்சு. அதுவும் அதிக எடை கூடிய லைட்டுகளை தூக்குறதுல இருக்கிற சிரமங்கள், செட்ல ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் எய்ட் இல்லாம இருக்கிறது, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்கப்படுற அடிப்படை வசதிகள் கூட லைட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுக்கப்படுறதுன்னு பெண் கேஃபர்ஸ் சந்திக்கிற பல சிக்கல்களையும், ஒரு பெண் டீமை லீட் பண்ற சூழல்ல அதை ஆண்கள் அக்செப்ட் பண்ண தயங்குறதையும் தங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் 3 பெண்களும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. 13 நிமிடங்கள் 13 வினாடிகள் கொண்ட இந்த ஆவணப்படத்துக்கு இப்போ விருதும் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில தன்னோட யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க தியா. இந்த நிலையில தான் நடிகை ஜோதிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் தளத்துல லீடிங் லைட்ஸோட போஸ்டரை பகிர்ந்திருக்கிறதோட சினிமா துறையில ஒளிப்பதிவு தொடர்பான வேலைகள்ல ஈடுபடும் பெண்களுக்கு நடக்கும் விஷயங்களை ஆவணப்படமா எடுத்ததுக்கு பெருமைப்படுறேன் தியா. இதே மாதிரி தொடர்ந்து செயல்பட, இந்த மாதிரி விஷயங்கள் மீது வெளிச்சம் பாய்ச்சதுக்கு மிக்க நன்றின்னு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. அப்பா அம்மா போலவே தியாவும் திரைத்துறையில காலடி எடுத்து வச்சிருக்க நிலையில அவங்க ஆவணப்படங்களை இயக்குறதுல பார்வையை திருப்பி இருக்கிறது பெரும் பேசு பொருளாகி இருக்கு.